எங்க சிவானி பாப்பாவுமே கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட நான் வீடியோ கால் பேசியே தருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம சக்தியுமே பேசாம அவ கேட்கறா போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து வீடியோ காலும் போட்டு கொடுக்குறாங்க. அதே நேரம் சிவானி பாப்பாவுமே ஏன்பா என்கிட்ட சொல்லாம போனீங்க அப்படின்னு சொல்லி சிந்தூர் கிட்ட இந்த பக்கம் கோச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வரப்போற காம்படிஷன்ல நான் கலந்துக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் இந்த பக்கம் சுந்தர் கிட்ட ரொம்பவே அன்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வீட்டுல இருக்கவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தையை வச்சுக்கிட்டு எதுக்காக சுந்தர் இப்படி பண்ணாருன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. உண்மையை சொல்லப்போனா சுந்தர் திரும்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு நினைச்சுதான் எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சக்தியும் சண்முகமும் சேர்ந்துட்டு இங்க ஜெயாவோட கம்பெனில இருக்கிற எல்லா டாக்குமெண்ட் ஃபைலையும் வாங்கிட்டு வராங்க. அதுலயும் குறிப்பா இங்க பெரியசாமியை மிரட்டி தான் வாங்குறாங்க. ஏன்னா இங்க பெரியசாமிக்கு மட்டும் தான் இங்க கம்பெனில இருக்கிற மொத்த கணக்கும் தெரியும். சொல்லப்போனா அந்த கணக்கு எல்லா டீட்டெயிலுமே வாங்கிட்டு இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம சந்திரசேகர்ட்டையுமே அக்கா தான் இதெல்லாம் எடுத்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உங்க கம்பெனி கணக்கையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா இப்ப சுந்தர் இடையில கம்பெனியோட பணம் நிறையவே எடுத்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுனாலதான் அவங்களுமே இந்த கணக்கு வழக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு உள்ள கணக்கு மட்டும் தான் இதுல இருக்கு. அதுலயே சுந்தர் இங்க கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் மோசடி பண்ணிருக்காரு. இதை தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயாவுமே இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியல, சொல்லப்போனா இப்படி ஒரு விஷயத்தை இவர் பண்ணுவாரு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுந்தர் பண்ண விஷயத்த நம்ப முடியாம எல்லாருமே தகச்சு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் பிரீத்தியுமே சுந்தரா இப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்களுமே சுந்தர் இப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறத இவங்களுமே நம்ப முடியாம நம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பவானியுமே இங்க பாருங்க இந்த ஆளை நம்பி நம்ம கம்பெனிக்குள்ள விட்டதுக்கு நம்ம கம்பெனியோட பணத்தை 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்திருக்கானே, இவனை விடலாமா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எல்லாருமே சரி விடுங்க இதெல்லாம் காமா விடுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரம் பொன்னியுமே இங்க பாருங்க இதே 2-3 நாளைக்கு முன்னாடி சக்தி இந்த மாதிரி ஒரு பணத்தை ஏமாத்துறாரு சொன்னப்ப கூட நீங்க அவர் நம்பல. ஆனா இப்ப பாருங்க இப்போ உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் எதெல்லாம் பொய்யா பாத்துட்டு இருந்தீங்களோ அந்த எல்லா விஷயமும் உண்மையாயிடுச்சு. அப்ப நீங்க உண்மையா பாத்துட்டு இருந்த எல்லாமே இப்ப பொய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க பொன்னியுமே கரெக்டான இடத்துல இங்க சக்திக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் எங்க வீட்டுல இருக்க ஜெய சந்திரசேகருமே உண்மையிலுமே நாங்க அந்த விஷயத்தெல்லாம் அப்ப செக் பண்ணாம விட்டுட்டோமா, அப்பவே நாங்க பாத்துருந்தோம்னா இந்த விஷயம் பெருசாகாம நாங்க பாத்திருப்போம், நாங்க கண்மூடித்தனமா எல்லாத்தையும் நம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்க எல்லாருமே இங்க பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் இங்க பவானியுமே பொண்ணியை தனியா கூப்பிட்டு அவங்க ரூம்ல வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு பொண்ணி, என் லைஃப்ல நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலான்னு இருக்கேன். அந்த முடிவுக்கு இந்த வீட்டுல இருக்க யார் என் கூட நிக்கிறாங்களா இல்லையோ நீங்க போய் பொண்ணி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பொண்ணியுமே இங்க பாருங்கக்கா, நான் கண்டிப்பா எந்த ஒரு நிலைமையிலையும் உங்களோட உண்மையான முடிவுக்காக நான் உங்க கூட நிற்பேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணையும் வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் பவானி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நான் சுந்தர டைவர்ஸ் பண்ண போறேன், எனக்கும் சுந்தருக்கும் இனிமேல் எந்த ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட கேவலமானவனோட நானும் என் குழந்தை இருக்கணும்னு நாங்க விரும்பவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி பயங்கரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இதை கேட்டவனே இந்த பக்கம் பொண்ணுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அக்கா கொஞ்சம் யோசிங்கக்கா, யோசிச்சு தெளிவான முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பவானியுமே இங்க பாரு பொண்ணி, நீ என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத, கண்டிப்பா என் லைஃபுக்கு இனிமேல் சுந்தர் வேண்டாம், அந்த ஆள் கூட நான் இருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்துறவனை இவ்வளவு நாள் நான் என் கூட என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி நான் நம்பி ஏமாந்துட்டு இருந்திருக்கேன், அவனை என் கூட வச்சுக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி எங்க பவானியும் ஆதங்கத்துல பேசிட்டாங்கிறது கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க பொண்ணையுமே ரொம்ப வருத்தத்தோட ஒரு வேலை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி இந்த விஷயங்களை பத்தி வெளியில கொண்டு வந்து நம்ம பவானி அக்காவையும் சுந்தரையும் பிரிச்சுட்டோமோ, இதனால சிவானியோட வாழ்க்கை என்ன போதோ தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொண்ணையுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு வேலை நான் தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு தெரியலாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. கரெக்டா அதே டைம்ல எங்க சக்தியுமே பொண்ணியை பாக்குறதுக்காக மேல வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க பொண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இங்க பாரு பொண்ணி, நீ எந்த ஒரு தப்பு பண்ணல, நீ கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்க, இன்னைக்கு மட்டும் அந்த விஷயத்தை நீ வெளியில கொண்டு வரல அப்படின்னா கண்டிப்பா நாங்க எல்லாருமே முட்டாளா இருந்திருப்போம், சொல்லப்போனா அவரால் நிறைய பேர் ஏமாத்தப்பட்டிருப்பாங்க, ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கு எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பவானி அக்கா ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கா, ஏன்னா அவ உண்மையை தெரிஞ்சு இப்பதான் வந்து தெளிவா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே சொல்றாரு. ஆனா பொண்ணியுமே இல்ல சக்தி, நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா பவானி அக்கா முடிவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சுந்தர டைவர்ஸ் பண்றதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சக்தியுமே ஆமா அக்கா முடிவு பண்ணதான் சரியான முடிவு, ஏன்னா அவன மாதிரி ஒரு கேடு கட்டவன் மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சக்தியுமே கொஞ்சம் ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பொண்ணியும் இங்க பாருங்க சக்தி, நீங்க கோபத்துல பேசிட்டு இருக்கீங்க, கோபத்துல எடுக்கிற எந்த முடிவும் தெளிவா இருக்காது, முதல்ல எதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சுதான் பண்ணணும். இப்ப சுந்தர நம்ம வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா பவானியோட வாழ்க்கை, அவங்க வாழ்க்கைக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா, சொல்ல போனா சிவானியோட வாழ்க்கையை யார் வந்து காப்பாத்துவா, இன்னுமே அந்த சின்ன குழந்தைக்கு தான் அப்பா தனக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டு தான் வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த குழந்தைக்கு மட்டும் இந்த விஷயத்தை பத்தி தெரிய வந்துச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுவா, அது எப்படியாவது நம்ம சரி செய்ய தான் போராடணும், இந்த மாதிரி எதிர்த்து நிக்கணும்னு நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணியுமே இங்க சக்தி கிட்ட எடுத்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் சக்தி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல பொண்ணி, நீ என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பா அந்த ஆள் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது, அப்படி நான் வரவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவருமே சவால் விட்டுட்டாங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தியுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பொண்ணியை பார்க்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க பொண்ணு கிட்ட பொண்ணி என்ன மன்னிச்சிரு பொண்ணி, நானுமே உன்னை நிறைய இடங்கள்ல தப்பா நினைச்சிட்டேன், ஆனா நீ என்னோட கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நீ பண்ண விஷயத்த நினைச்சுதான் நான் ரொம்பவே கோவப்பட்டு இருந்தேன், நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பண்ணிருக்கேன்னு நான் புரிஞ்சு
புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப நீ சுந்தர பத்தியான விஷயங்கள்லாம் வெளியில கொண்டு வந்தோம்தான் எனக்குமே டவுட் ஆகுது. எனக்கு என்னமோ சுந்தர் தான் என்னோட கல்யாணத்தை நிறுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பொண்ணுமே ரொம்ப தேங்க்ஸ் பிரீத்தி, சொல்ல போனா இந்த விஷயத்திலாவது நீ என்ன நம்பினி அப்படின்ற மாதிரி அவங்களுமே கொஞ்சம் பெருமூச்சு விடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க பிரீத்தியுமே, இங்க பாரு பொண்ணு, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா என்னோட கல்யாணத்தை நிறுத்தினது யாருங்கிறத நான் முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பொண்ணுமே, கவலைப்படாத பிரீத்தி, அந்த விஷயத்த உனக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, அந்த டைம் மட்டும் எனக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே பிரீத்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பிரீத்தியுமே இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாங்க, வெளியில போறாங்க. உண்மையை சொல்ல போனா இங்க பொண்ணி மட்டும் இங்க பிரீத்தியோட கல்யாணத்தை நிறுத்தினது சுந்தர், உஷா, மூர்த்தி, வெண்ணிலா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுமே பொன்னியாலையும் பிரீத்தியாலையும் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இங்க யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சுந்தருமே இங்க பொன்னியை நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. என்னையும் என் குழந்தையும் பிரிச்சதுக்கு காரணம் அந்த பொண்ணி தான், அந்த பொண்ணியோட சுயநலத்தாலதான் இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருமே தேவையில்லாம இந்த பக்கம் பொண்ணி மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா அந்த பொண்ணு இனிமேல் நிம்மதியாவே இருக்கக்கூடாது, அவளை நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா சுந்தருமே தனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி டைரக்டா தாஸோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இங்க தாஸும் ஸ்வேதாவும் எதிர்பார்க்காத மாதிரி டைரக்டா தாஸோட வீட்டுக்கு போய் நிக்கிறாரு சுந்தருமே. அந்த நேரம் ஆப்போசிட்ல தாசுமே, என்ன மச்சான் என்ன தெரியும் வீட்டுக்கே வந்துட்டேன், என் வீட்டு அட்ரஸ் கூட கண்டுபிடிச்சிட்டியா, என்னாச்சு, இனிமேல் அப்பப்ப எனக்கு வீட்டுல வந்து பணம் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாசுமே ரொம்ப நக்கலா சுந்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா சுந்தருமே தாஸ் எதிர்பார்க்காத மாதிரி, என்ன தாசு அவ்வளவு ஈஸியா நான் விட்டுருவானா, சொல்லப்போனா நீ பண்ண வேலையினால நான் என் குடும்பத்தோட பிரிஞ்சுட்டேன், சொல்லப்போனா என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க சிரிச்சுக்கிட்டே சுந்தர் சொல்லிட்டு டைரக்டா எங்க தாசோட வீட்டுல ஹால்ல போய் உட்காராரு. இது யோசிச்சு பார்த்துட்டு எங்க தாசுமே, அப்பனா இதுக்கு மேல இவனால நமக்கு எந்த யூஸும் கிடையாதா, பணம் கிடைக்காது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருமே, முதல்ல நீ வெளியே போ, எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா சுந்தரமே, என்ன மாமா இப்படி ஈஸியா நீ வெளியில போக சொல்ற, நீ மச்சான் நான் மாமா தானே, அப்ப நம்ம ரெண்டு பேரும் எப்படி வந்து ஒன்னா தானே இருக்கணும், நம்ம எப்படி தனியா இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சுந்தரமே பயங்கரமா அவங்களோட விளையாட்ட ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனா இனிமேல் தாசும் ஸ்வேதாவும் இங்க சுந்தருக்கு அடிமை அப்படிங்கிறத அவர் சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட தாசுமே, இங்க பாரு நீ என்ன நினைச்சாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பண்ண தப்புக்கு நீ தான் ஜெயிலுக்குள்ள போக வேண்டியது இருக்கும், எங்களை டார்ச்சர் பண்ண அவ்வளவுதான், உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி தாஸ் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்க தாசையுமே சுந்தர், இங்க பாரு நீ ஒரு பணம் கொடுக்குறவ, அதே மாதிரி இவ்வளவு கூட சேர்ந்து ஏமாத்தி தான் பணம் புடிங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும், உங்களை எங்க கொண்டு போகணும் என்ன பண்ணுங்கிற விஷயத்த நான் தான் யோசிக்கணும், அது மட்டும் இல்லாம என்ன வெளியில போக சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல மச்சான், சொல்ல போனா நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சுந்தரமே தாசை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தாசுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்போ சுந்தரமே, இங்க பாரு தாசு, இது வரைக்கும் நீ என்ன பண்ணியோ அது எனக்கு தேவையே கிடையாது, நான் இது வரைக்கும் நிறைய எடுத்த பணத்தெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன், ஓகேவா, என்னோட மொத்த முதலும் உங்ககிட்ட தான் இப்ப இருக்கு, நான் என்ன சொல்லணும் அது எல்லாத்தையும் செஞ்சு எனக்காக கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னையும் ஸ்வேதாவை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சுந்தர் டீல் பேச ஆரம்பிக்கிறாரு. இது கேட்டோன்னு தாசுமே, என்ன சுந்தர் என்ன மிரட்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, மிரட்டெல்லாம் பாக்கல, உன்னை மிரட்டிக்கிட்டு தான் இருக்கேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை என்ன வேணாலும் பண்றதுக்கு இப்ப நான் தயாரா இருக்கேன், எனக்கு தேவை எனக்கு ஒரு ஆளை பழி வாங்கணும், அந்த ஆளை நான் சொல்ற மாதிரி நான் சொல்ற இடத்துல நீ போய் தூக்கணும், தூக்கி எனக்காக அந்த ஆளை நான் சொல்ற இடத்துல கொண்டு போய் விடணும், அப்படி மட்டும் விட்டுட்டு நீ ஸ்வேதாவும் எங்க வேணாலும் போங்க எனக்கு கவலையே கிடையாது, ஆனா நான் சொல்றதை செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தருமே தாஸ் கிட்டையும் ஸ்வேதா கிட்டையும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.